Movie was very good. உங்களுக்கு என்ன யாரை பிடிச்சிருக்கு? பாதலியே தளபதியா? தளபதி தான் எப்பவுமே மாசு. நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். அருமையா இருக்கு படம். செம்மையா இருக்கு. தளபதி காட்டியிருக்காங்க. செம்மையா இருக்கு. பழைய தளபதியை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த விபி சொன்ன மாதிரியே படம் செஞ்சிருக்காங்க. அருமையா இருக்கு. சரி, இல்ல நம்ம த்ரிஷா கூட அந்த சீன்ஸ் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே எதுவும் சொல்ற மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. தளபதி கிட்ட தளபதி ரசிகையா இருக்கீங்க, சொல்லுங்க தளபதி. சொல்லுங்க, 2 நாள் தாண்டி 3 நாள் பயங்கரமா படம் போயிட்டு இருக்கு. செம்ம படம், பிளாஸ்ட் விஜய் படம். லாஸ்டா படம் குத்ததும் கிழிச்சிட்டாங்க தரமா. ஒரு சீனும் கத்திக்கிட்டே தான் இருந்தோம். அந்த அளவுக்கு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது வந்து பிடிக்க விஜய் இல்லாமல் இருக்கிறவங்கன்னா அப்படி சொல்லலாம். எப்படின்னா படம் பிடிச்சிட்டாங்க, ரொம்ப சூப்பர். அப்படிலாம் இல்லைங்க, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. ஐயோ முடிய போதா அப்படின்ற அளவுக்கு வருது. முடியாம பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. ஆஸ் அ விஜய் ஃபேனாக இது எங்களுக்கு ஒரு ட்ரீட்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லலாம். விஜய் தளபதி வெர்சஸ் இளைய தளபதின்னு தான் நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆஸ் அ ஹீரோவா ஆஸ் அ வில்லனா ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு தளபதி. ட்ரைலர் பார்க்கும்போது தளபதி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ படம் பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும்? ஆமாம், ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் மூவி பார்க்கும்போது ஃபுல் ஃபீலிங்காக இருக்குது எங்களுக்கு. நல்லா இருக்கு மூவி. தளபதி அது வந்து ஏஐ ஃபேஸ்க்காக அப்படி சொல்லலாம். லைக் அவங்க கொஞ்சம் யங்கா காமிச்சாங்க. ஆனா மத்தபடி ஆக்ஷன்ஸ்ல வேற லெவல்ல. நீங்க எதிர்பார்த்து வந்ததோட இது எப்படி இருக்கு படம்? அதுக்கு மேல இருக்கல, சூப்பரா இருக்கு. ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்ல சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது ஏன் விஜய் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும்? தளபதி அதனால தான் அவங்க எப்பவும் பிடிக்கும். இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு, அதை பத்தி என்ன? அது ஒரு கஷ்டமா இருக்கு. லைக் அவங்க இனிமேல் நடக்க மாட்டாங்க. லைக் இந்த ஆக்டிங்லாம் இருக்க மாட்டாங்க. ஸ்டில் அவங்க வந்து அடுத்து வந்து இந்த பாலிடிக்ஸ்ல பண்ண கூட அவங்க தான் நமக்கு எப்பவுமே. இப்போ மக்களுக்கு வந்து நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். பாக்குது. படத்துல எந்த விஷயம் பிடிச்சிருந்தது? அந்த ட்ரெயின் ஃபைட். என்னாச்சு? சரி, இல்ல வில்லன் பிடிச்சிருந்ததா இல்ல ஹீரோ பிடிச்சிருந்ததா? வில்லன். பார்த்த மாதிரி இருக்கா படம்? செம்மையா இருக்கு. சில தளபதி வந்து இந்த படம் நடிக்கும் போது அந்த க்ளீன் ஷேவ்லாம் பார்க்கும்போது என்னடா தளபதி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு யோசிக்கும் போது இந்த படம் பார்க்கும்போது அது ஒர்த்தா இருக்கா? அதைத்தான் எங்களாலே புரிஞ்சுக்க போல, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அருமையா இருக்கு. பழைய தளபதி அதாவது ரசிகம் படத்துல பார்த்த மாதிரியே இருக்குண்ணா. சத்தியம் அருமையா இருக்கு. இது இன்னொரு வாட்டி பார்க்கலாம்னு ஆசையா இருக்கு. திரும்பி பாக்குற மாதிரி இருக்குன்றீங்க. ஆனா ப்ளூ சட்டை மாதிரி பார்க்கவே ஒருத்தர் பேசுறாரு. யார் அந்த ப்ளூ சட்டை? ஆனா எல்லாம் வந்து பேசுவாங்க. சின்ன விஜய் நடிச்சவரே சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, அவர் தான் அங்க மாசே. இல்ல ஏஐ நல்லா இல்ல, சூப்பரா இருக்குங்க. அது போன்ல தான் அப்படி தெரியுது. தியேட்டர்ல செம்மையா அழகா இருக்காரு விஜயகாந்த் அதுக்கு செம்ம அழகா இருக்கு. கரெக்டா விஜயகாந்த் ஏஐ பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. விஜயகாந்த் மாதிரியே தெரியுதுதான். விஜய் ஃபேஸும் விஜயகாந்த் ஃபேஸும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தெரியுது. விஜயகாந்த் தெரியுறாரு. ஃபைட்ல மாஸ் தான். ரெண்டுமே தளபதி இளைய தளபதி விஜய்னாலே எங்களுக்கு பிடிக்கும் தான். பட் ஆஸ் எ வில்லனா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கூட பிரசாந்த் அப்புறம் பிரபுதேவா இன்னும் செட் ஆஃப் கேங்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அந்த டீம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. மூவி பார்த்தா எல்லாமே புரியும். அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. திரும்ப படம் பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சென்டிமெண்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கலாம், நல்லா இருக்கு. அப்பாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட் ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. பட் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு வில்லத்தனம்லாம் இருக்கு. பார்க்கலாம், அவ்வளோதான். நம்பர் 2 வரன்னு சொல்லிருக்காங்க. சோ அது எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா? ஆமா, லைக் அதுல வந்து ஷார்ட் வெயிட்டிங் அதுக்கு தான் வெயிட்டிங். நம்ம லாஸ்ட்ல வந்து ஒரு கேமியோ காமிச்சாங்க. லைக் பார்ட் 2 வர மாதிரி இருக்கும். சோ நம்ம பார்க்கலாம். இப்போ லியோ 2 and கோட் 2 ரெண்டுமே வர மாதிரி காட்டி இருக்காங்க. சோ வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வந்தா நல்லா இருக்கும். லைக் அவங்களோட லாஸ்ட் படம் வந்து அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல போயிடுவாங்க. சோ அதுக்காக நம்ம இஷ்டம். அவர் வந்தாலும் நீங்க ஓட்டலாம் போடுவீங்களா? ரொம்ப தளபதி பிடிச்சிருந்தா இளைய தளபதி. பரவாயில்லை, நான் எலிஜிபிள் தான். நான் கண்டிப்பா கண்டிப்பா. லைக் ஐ அம் ஸ்டார்டிங்ல இருந்து சென்னை. லைக் ஐ அம் ஃப்ரம் அந்தமான். சோ அதனால எனக்கு நைஸ். பார்ட் 2 வெயிட். ரோல் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
நான் எதுவும் சொல்ல விரும்பல, அது அவங்க இஷ்டம். எனக்கு பிடிக்கும், நான் போய் பார்க்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்து வர்றவங்க எல்லாருமே 10 வருஷம் டைம் ஆகுதுன்னு கடகடன்னு கிளம்புறாங்க. ஸோ திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரி படம் இருக்குன்றாங்க. ஸோ சில பேர் பார்க்க வைக்கிற மாதிரி இல்லைன்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தெரியல. 3 மணி நேரம் லென்த் ஓகேவா சிஸ்டர் உங்களுக்கு? அந்த மாதிரி 3 மணி நேரம் உட்கார வைக்கணும். தளபதிக்காக என்ன வேணா பார்க்கலாம். ஆல்ரெடி ஜப்பான்ல இருந்து வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை. இப்போ ஒரு பெங்களூர்ல வந்து கொடுத்துட்டு போனாங்க. இவங்கெல்லாம் பார்த்து நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க. என்ன ஒன்று ஃபர்ஸ்ட்ல கேப்டனை பார்க்க முடியல, அந்த சீனை விட்டேன். இதுல ஸ்பை மாதிரி வந்திருக்காரு நம்ம. அந்த ஒரு சீனை விட்டுட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். கேப்டன் பார்க்கலான்ட்டு ஆசையாக இருந்தேன். ஆனால் இருந்தாலும் நல்லா பண்ணிக்கிறாங்க. நம்ம வெங்கட் பிரபு படனால என்டர்டெயின்மென்ட் பயங்கரமா அருமையா இருக்கு. இந்த படத்துல சென்டிமென்ட் என்டர்டெயின்மென்ட் எல்லாமே செம்மையா இருக்குண்ணா. எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குண்ணா. பரவாயில்ல, அருமையாக பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே அவர் நடிச்ச படம் எல்லாமே மாசி, இது டபுள் மாஸ். காமெடியில அந்த அளவுக்கு இருக்கு. காமெடி சூப்பர். எப்பவுமே விஜய் இருக்கிற படத்துல காமெடி, மாஸ், ஃபைட் எல்லாமே செம்ம. பிரேம்ஜி ஓகே எப்படி பண்ணுறாங்க? பிரேம்ஜி ஃபன்ங்க, அவர் ஃபன் பண்ணாரு. இப்போ லியோ படத்துல பாத்தீங்கன்னா அப்படி போட்டு சாங்கன்ற மாதிரி த்ரிஷா கூட வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது கிழிச்சிட்டாங்க. அந்த அப்படி போட்டு சாங்லாம் சூப்பர். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்கன்ட்டு. லாஸ்ட் படம் சூப்பராக எடுத்திருக்காரு விஜய். தலா எஸ்கேலாம் வரதா சொல்றாங்க. தலை மியூசிக் வருது. எஸ்கே வந்தார், அவரும் மாஸ் பண்ணிட்டார். ஒரு சீன் வந்தாலும் சூப்பராக பண்ணிட்டாரு. நல்லா இருக்குண்ணா. சூப்பர் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. அருமை நண்பர். சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. வெங்கட் பிரபு வச்சு செஞ்சுட்டாரு. சூப்பர் ப்ரோ. அது என்ன ப்ரோ கொச்சலி? நான் 3வது தடவை பார்க்குறேன். நல்லா தான் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஈவன் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. தளபதி இளைய தளபதி காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு? இளைய தளபதி தான் ப்ரோ. எதனால ப்ரோ? வில்லனிசம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி மேம்? ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க. 2 நாள் தாண்டி 3ஆம் நாள் போயிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப வந்து பார்க்குறேன். தேர்ட் டைம் பார்க்குறேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம்.